ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இந்த காம்போ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்துட்டு 2 காஷ்மீரி மிளகாய், 2 சாதாரண மிளகாய், இதுவுமே காரமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க. அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் எண்ணெய் விட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கொடை மிளகாய், அது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி அதையும் வதக்கி தனியாக எடுத்து வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா உப்பு சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கலாம். இங்கே ஒரே ஒரு கேரட்டை ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு விழுதாக அரைச்சிட்டு தோசை மாவில் கலந்துட்டேன். கேரட்டுக்கு பதிலாக நீங்கள் பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அந்த இனிப்பு டேஸ்ட் லைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தோசை கூட இந்த குடமிளகாய் சட்னி ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நீங்கள் பச்சை கலர் குடமிளகாய் கிடச்சிதுன்னா அதில் கூட செஞ்சு பாருங்கள். வீட்டில் நீங்கள் தக்காளி சட்னி எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி தான் கூட குடமிளகாய் சேர்த்துக்கிறோம், அவ்வளவுதான். தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் திக்காவே அரைச்சிக்கிட்டேன். கொஞ்சம் தயிரும் கொடுத்து விட்டுருந்தேன். இன்றைக்கி அண்ணனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வரக்கு தம்பியும் கிளம்பிட்டாரு. சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?